என்ன கதிரேசா? என்னங்கம்மா? வேற ஏதாவது விஷயம் இருக்கா? ஆமாங்க, காரை சர்வீஸ் கொடுக்கணும். உங்களுக்கு வெளியே ஏதாவது போகிற வேலை இருக்காங்கம்மா? ஏன் முருகேசா, சொல்லுங்க. இன்னைக்கு வெளியில போற ஜோலி ஏதாவது இருக்கா நமக்கு? ஆமாமுங்கக்கா, கருமத்தம்பட்டி வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்கக்கா. கார் எல்லாம் எப்படிக்கா போறது? 2 நாளைக்கு அப்புறமா சர்வீஸ் கொடுக்கலாமுங்கக்கா. ஒரு 3 மணிக்கு போலான்னு சொன்னேன்ல. ஆமாங்க. சரி கதிரேசா, ஒரு 2 நாள் கழிச்சு வண்டியை சர்வீஸ்க்கு விட்டுக்கலாம். சரிங்கம்மா. சீலாக்கா, நீ ஏன் கொடுத்துருக்கா? அக்கா, நீங்க போய் வேலையை பாருங்க, நான் அம்மாட்ட கொடுத்துறேன். அது அந்த பக்கமா எழுதி வச்சிருக்கேனுக்கா. எனக்கு கதிர் தம்பி, நீங்க காப்பி தண்ணியை கொண்டு வரீங்க, அஞ்சலியை கொண்டு வர சொல்லாம இல்லைங்க? அஞ்சலா அக்காவுக்கு உள்ள ஒரு வேலை இருக்குங்களாண்ணா, அதான் கொடுங்க, நான் எடுத்துட்டு வந்துட்டேங்கண்ணா. சரிங்க தம்பி, அக்கா காப்பி தண்ணியை கொடுங்க. அம்மா எடுத்துக்கோங்கம்மா. அண்ணா எடுத்துக்கோங்க. தேங்க்ஸுங்க தம்பி. அம்மனி நீங்களே எடுத்துக்கோங்க. ஏய் செயின். ஐயோ அண்ணி. டேய் ஐயோ, அண்ணி வேற வராங்க. இப்ப என்ன பண்றது? டேய், உள்ள போடு. கதிரேசா, அக்கா. மார்க்கெட் வரைக்கும் போனோம், வரியா? சரிங்கக்கா. அம்மா போயிட்டு வந்துருங்க. அண்ணா வரணுங்கண்ணா. சார், ராகவன் வந்துட்டாரு சார். வாங்க ராகவன். வாங்க ராகவன். வணக்கம் சார். உட்காருங்க. உட்காருங்க ராகவன். ஏதோ முக்கியமான விஷயம், உடனே கிளம்பி வர சொன்னீங்க. என்ன விஷயம்? சொல்றோம், உட்காருங்க ராகவன். கிஷோர், அதை எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். என்ன சார், கிஷோர் கிட்ட எதையும் எடுத்துட்டு வர சொல்றீங்க? வெயிட் பண்ணுங்க ராகவன். இந்தாங்க சார். எதுக்கு எங்கிட்ட கொடுக்குறீங்க? ராகவன் கிட்டே கொடுங்க. இந்தாங்க ராகவன், உங்களுக்கு தான், வாங்கிக்கோங்க. சார், பையில என்ன இருக்கு? வாங்கி பாருங்க. சார், எனக்கு எதுக்கு இப்ப பணம் கொடுக்குறீங்க? நான் என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள் ராகவன். இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உங்க அம்மா ரூம்ல இருக்கிற அவங்க பர்சனல் பீரோல வைக்கணும். சார், என்ன சார் சொல்றீங்க? என்ன எதுக்கு இந்த பணத்தை எடுத்துட்டு போய் என்ற அம்மா பீரோல வைக்க சொல்றீங்க? இன்னும் 2 நாள்ல கம்பெனி கிட்ட பூஜை போட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போற ராகவன். அந்த நேரத்துல உங்க அம்மா வந்து எந்த போராட்டமும் பண்ணக்கூடாதுல்ல, அதை தடுக்கத்தான். சார், என்ன சார் பேசுறீங்க? இந்த பணத்தை வச்சுலாம் என்ற அம்மாவை விலைக்கு வாங்க முடியாது. ராகவன், இந்த பணம் உங்க அம்மாவை விலைக்கு வாங்குறதுக்கு இல்ல, உங்க அம்மாவை ஜெயிலுக்குள்ள தள்ளுறதுக்கு. இந்த பணத்தை கொண்டு போய் உங்க அம்மா பீரோக்குள்ள வச்சுட்டா போதும். நான் போலீஸ்ல பேசி உங்க அம்மா பண மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க வீட்டை சோதனை போட வச்சு அவங்கள கையும் களவுமா அரெஸ்ட் பண்ண வச்சிருவேன். கம்பெனி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணா உங்க அம்மா கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க. ஜாக்லின் மேடம் டென்ஷன் ஆவாங்க.
திரும்பவும் கம்பெனி கட்ட ப்ராசஸ் தள்ளி போகும் ராகவன். அதுக்காகத்தான் உங்க அம்மாவை 2 நாள் ஜெயிலில் வச்சா எந்த பிரச்சனையும் வராதுன்னு இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். சார், சனி ஞாயிறு கோர்ட் லீவு. 2 நாளைக்கு உங்க அம்மா போலீஸ் லாக்கப்ல தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துருவாங்க. என்ன ராகவன் யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க. ஏங்க அது எப்படிங்க? 1000 இருந்தாலும் பெத்த தாயை ஜெயில வைக்கிறதுக்கு ஒரு புள்ள எப்படிங்க சம்மதிப்பான்? ராகவன், உங்க அம்மாவை சமாளிக்க எங்களுக்கு வேற வழி தெரியல. இந்த பிளான்ல உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னா நீங்க எங்ககிட்ட கம்பெனி விஷயமா வாங்கின எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்துருங்க. அம்மா இந்த கேஸ்ல இருந்து ரொம்ப சீக்கிரமா வெளில வந்துருவாங்க. நாங்களே வெளியில கொண்டு வந்துருவோம். யோசிக்காம பயப்படாம பண்ணுங்க ராகவன். கோடீஸ்வரன் ஆகணும்னா சில தவறுகளை செஞ்சுதான் ஆகணும். சரிங்க, நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன். புத்திசாலித்தனமான முடிவு ராகவன். நீங்க பணத்தங்க வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. சார், புவனேஸ்வரி அம்மா ஜெயில இருந்து வெளியே வந்து திரும்பவும் பிரச்சனை பண்ணா அப்ப என்ன சார் பண்றது? எப்படி சமாளிக்கிறது? 2 நாள்ல புவனேஸ்வரி வெளியே வந்தாதானே கம்பெனி கட்டி முடிக்கிற வரைக்கும் அவங்கள ஜெயிலுக்குள்ளேயே வச்சிடலாம். பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ண முடியும் இந்த உலகத்துல. புவனேஸ்வரியை ஜெயில வைக்க முடியாதா என்ன? அப்புறம் எப்படி பிரச்சனை பண்ணுவாங்க? கண்டிப்பா பார்வதி ஏதோ ஒரு பிளான் பண்ணி அகிலாவை ஏமாத்திட்டு ஜாக்லினா மீட்டிங்க போய் அட்டென்ட் பண்ணிருக்காளோன்னு எனக்கு தோணுது ஆண்டி. எனக்கும் அப்படிதான் நந்தினி தோணுது. ஆனா ஆதி கோவிலுக்கு வர வரைக்கும் பார்வதி கோயிலை விட்டு போகவே இல்லையே. அதான் கொஞ்சம் இடிக்குது. கூட்டமைப்பு ஆபீஸ்க்கு நான் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வந்தேன் ஆண்டி. இடையில ஒரு இடத்துல கார் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா நான் உஷாரா கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வந்தேன். மேடம், வாங்க சங்கர். வணக்கம் மேடம். வணக்கங்க. இது வரைக்கும் நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்டுதான் இருந்தேன் மேடம். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் மேடம். பார்வதி ஜாக்லினா போய் மீட்டிங்க அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா பார்வதி கோவில்ல அகிலாண்டேஸ்வரி கூடவே இருந்தாளே. அதானே. ஏன் சார், ஒரே ஆள் ஒரே சமயத்துல 2 இடத்துல எப்படி இருக்க முடியும்? அதுவும் இல்லாம அகிலாவை ஏமாத்திட்டு பார்வதியால அங்க போக முடியுமா என்ன? நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம். பார்வதியால அகிலாண்டேஸ்வரியை ஏமாத்திட்டு போக முடியாதுதான். ஆனா அகிலாண்டேஸ்வரி உதவியோட போயிருக்கலாம்ல. என்ன சொல்றீங்க சங்கர்? அகிலாண்டேஸ்வரி எதுக்காக இந்த விஷயத்துல பார்வதிக்கு உதவி பண்ணணும்? அதானே, நீங்க சொல்ற மாதிரி அகிலா பார்வதிக்கு உதவி பண்ணிட்டு இருந்தா பார்வதி டபுள் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் அகிலாக்கு தெரியும்னு சொல்ல வரீங்களா? அந்த விஷயம் எனக்கு தெரியல மேடம். ஆனா இதுல ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு மேடம். இன்ட்ரெஸ்டிங்கா? அது என்ன? ஒரு நிமிஷம் மேடம். இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்க மேடம். பாருங்க மேடம். நந்தினி, என்ன போட்டோ? ஏன் இப்படி ஷாக் ஆயிட்ட? என்ன போட்டோ அது? பாருங்க. என்ன நந்தினி இது? அகிலா வில்லேஜ் கிட்டப்ல இருக்கா? என்ன இது? அப்படின்னா பார்வதி மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கிறதுக்கும் அகிலா வில்லேஜ் கிட்டப்ல இருக்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? ஆமா, இருக்கு மேடம். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த போட்டோல இருக்கிறது அகிலாண்டேஸ்வரி இல்ல.
இல்லையா? ஆமா, இவங்க பேரு புவனேஸ்வரி. நல்லூர் கிராமம் தான் இவங்க சொந்த ஊர். ஊர்லயே ரொம்ப செல்வாக்கான குடும்பம். இவங்களுக்கு ஊர்ல நல்ல மதிப்பு மரியாதையும் இருக்கு. கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்காரங்க நல்லூர்ல புதுசா ஃபேக்டரி ஒன்று கட்ட போறாங்க. இந்த புவனேஸ்வரி அதை தடுத்து நிறுத்தி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி ஓனர் பொண்ணு தான் ஜாக்லின். அந்த கம்பெனி விஷயமா தான் பார்வதி ஜாக்லினா மாறி புவனேஸ்வரிக்கு எதிரா போராட்டம் பண்றாங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, எனக்கு இந்த அகிலா மேல சந்தேகமா இருக்கு. அவ ஒரு ஆள் இல்ல 2 ஆளா இருப்பாளோன்னு. அதான் இப்ப நடந்திருக்கு. ஆமா ஆண்டி. அப்படி பாக்கும்போது பார்வதி என்னமோ ஒருத்தி தான், ஆனா இப்போ டபுள் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அகிலா 2 பேர். இந்த ஒரே மாதிரி இருக்கிற அகிலா தான் ஏதோ இடமாற்றம் பண்ணி குழப்பம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா வீட்ல இருக்கிற அகிலாவோட பேச்சு, பார்வை, நடவடிக்கை, செய்கை எதுவுமே சரியில்லை. மொத்தத்துல இதெல்லாம் வச்சு பாக்கும்போது இப்போ இவரு ஒரு போட்டோ காமிச்சாரு வில்லேஜ் கெட்டப்ல, அந்த புவனா தான் ஆள்மாறாட்டம் பண்ணி வீட்ல வந்து உட்கார்ந்துருக்கான்னு நினைக்கிறேன். இந்த போட்டோவை ஆதிக்கிட்ட காட்டி பிரச்சனையை உண்டாக்குனா உண்மை வெளியில வருமா ஆண்டி? என்ன நந்தினி நீ இவ்வளவு தூரம் பண்ற அகிலாக்கு இத சமாளிக்கிறது பெரிய விஷயமா என்ன? நான் வில்லேஜ் கெட்டப்ல போட்டோ எடுத்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால எடுத்தேன்னு சொல்லி கூட சமாளிச்சாலும் சமாளிச்சிருவா. பார்வதியும் ஏதோ தப்பு பண்றா, அகிலாவும் ஏதோ தப்பு பண்றா. இதுல யார முதல்ல கண்டுபிடிக்கிறது? முதல்ல அகிலாவை நம்ம கையும் களவுமா புடிச்சிட்டோம்னா கூடவே இருக்கிற பார்வதியும் ஈஸியா மாட்டிக்குவா. சரி, இங்க இருக்கிறது அகிலாவான்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இங்க இருக்கிறது அகிலா இல்லைன்னு தெரிஞ்சா உண்மையான அகிலாவுக்கு பதிலா அகிலா மாதிரி இருக்கிற வேற ஒரு அகிலாவை வச்சு இவங்க கம்பெனி நடத்துறாங்கன்னு சொன்னா பிசினஸ் லாஸ் ஆகும். ஆனா அதுக்கு முன்னால இங்க இருக்கிறது அகிலாவா புவனாவான்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இங்க இருக்கிறது அகிலா இல்ல புவனா தான்னா அதுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ப்ரூஃப் வேணும். அதுக்கு என்ன பண்றதா? நந்தினி, பேசாம அகிலாவை ஆக்சிடென்ட் பண்ணிடலாம். இல்ல இல்ல, ஒரேடியா கொல்றதுக்கு இல்ல, கொல்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வச்சிடலாம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற டாக்டரை வழக்கம் போல காசு கொடுத்து விலைக்கு வாங்கி அவ டிஎன்ஏ, பிளட் குரூப் எல்லாத்தையும் செக் பண்ணி அவ மொத்த ஜாதகத்தையும் கையில எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது அகிலாவா இருந்தா அவ கதைய அங்கேயே ஒரேடியா முடிச்சிடலாம். அப்படி இல்லாம அது இப்ப போட்டோல பார்த்த கண்டாங்கி கட்டின புவனாவா இருந்ததுன்னா நாம திரட்டின ஆதாரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அகிலாவோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தை மொத்தமா அழிச்சிடலாம். ஏதோ ஒண்ணு அகிலா சம்பந்தப்பட்டு எதையாவது அழிக்கணும். சூப்பர் ஆண்டி. அப்ப நான் கிளம்புறேன் மேடம். ஓகே சங்கர், நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே மேடம். அந்த போட்டோஸ் எல்லாம் நீங்க 2 பேரும் செல்லுக்கும் சென்ட் பண்ணுங்க. சரிங்க மேடம், வரேன் மேடம். நந்தினி, நல்ல காரியத்தை கூட கொஞ்சம் தள்ளி போடலாம், இந்த மாதிரி கெட்ட காரியத்தை உடனே செஞ்சிடணும். நான் ஆக்சிடென்ட்கான வேலையெல்லாம் பரபரன்னு பார்க்கணும். கிளம்புறேன். ஏன்டா டிவி ஆஃப் பண்ணிட்ட? பார்க்க வேண்டியதானே? வேணாம் ப்ரோ,
சும்மா போர் அடிச்சுது, அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதான் நீ வந்துட்டியே. ஆமா, அண்ணி எங்க ப்ரோ? அண்ணி மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டபுள் ஆக்டிங் கொடுக்க போயிருக்கா. அவளை கையும் களவமா பிடிக்க இருங்க. பார்வதி வெளியே போயிருக்காடா, வந்துருவா. ஓ, மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம். சொல்லுங்க. மேடம், கார் சாவி கொடுத்தீங்கன்னா காரை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிருவேன். சரி. சரிங்க மேடம். அந்த மெயில் அனுப்ப வேண்டியது அப்படியே அனுப்பிட்டேன். ஆஹா, மாமா இருக்காரே, அன்னைக்கு ஷூவோட வந்து மாட்டின மாதிரி இன்னைக்கும் மாட்டிக்க கூடாது. நல்ல வேலை செருப்பு தான் போட்டிருக்கோம். தினம் தினம் ஜாக்லினா மாறிட்டு அப்புறம் பார்வதியா மாறிடுறது ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த கேம் இப்பதான் முடிவுக்கு வருமோ? ஆமா, நீ சொல்றது சரிதான். ப்ரோ, அண்ணி வந்துட்டாங்க. மாமா, சாப்பிட்டீங்களா மாமா? இல்ல, இனிமேதான். என்னாச்சு மாமா, ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன மறந்துட்டல்ல? என்ன மாமா சொல்றீங்க? நான் எப்படி உங்களை மறப்பேன்? உன் நெத்தில கை வச்சு பார்த்துட்டு சொல். டபுள் ஆக்டிங் மேக்கப் கலைக்காம வந்துட்டா போல இருக்கு. அன்னைக்கு காலைல ஷோ இருந்தது, இன்னைக்கு பொட்டு வைக்க மறந்துட்டேனா மாமாவை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அது நான் கிளம்பும் போது முகம் கழுவுனேன், அவசரத்துல பொட்டு வைக்க மறந்துட்டேன். சாரி மாமா. என்னாச்சு? பார்வதி, என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? அது நெத்தியில பொட்டு வைக்க மறந்துட்டேன். அதுக்கு மாமா என்ன மறந்துட்டியான்னு கேட்டு கோச்சிட்டு போறாரு. ஏய், விடு பார்வதி, இதுக்கு போய் கண் கலங்கிட்டு இருக்க? ஆதிய பத்தி உனக்கு தெரியாதா? எதையும் தப்பா நினைச்சுக்க மாட்டான். அப்படியே கோச்சிக்கிட்டு போனாலும் அடுத்த நிமிஷமே வந்து உன்கிட்ட பேசிடுவான். இதுக்கெல்லாம் நீ அழுதுட்டு இருக்க கூடாது பார்வதி. வா. ஆரம்பிச்சிட்டான். நீ ஏதோ டென்ஷன்ல இருக்க, அதான் பொட்டு வைக்க மறந்துட்ட.